உலகளாவிய ஹோப் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த நன்னாளிலே 28 மூல உபதேசங்கள் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் மற்றுமொரு உபதேசத்தை படிக்கப் போகிறோம். 17வது உபதேசம், ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் என்கிற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். ஆவிக்குரிய வரங்கள் தேவன் ஏன் மனித குலத்திற்கு கொடுக்கிறார், எதற்காக கொடுத்திருக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதையெல்லாம் படிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கத்தக்கதாக நம்ம மத்தியில் போதகர் சார்ல்ஸ் அவர்களும் போதகர் சங்கர் ஜோஷுவா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் தோத்திரம். பாஸ்டர் தோத்திரம். மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் பாஸ்டர். இந்த நாளிலும் 17வது கோட்பாடுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் என்கிற தலைப்பின் கீழாக பாஸ்டர் சார்ல்ஸ் அறிமுகம் செய்யுங்களேன். இந்த ஆவிக்குரிய வரங்கள் கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது கொடுக்கப்படுகிறது. அதனுடைய அஸ்திபாரத்தை நாம் எங்கே கவனிக்கிறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் பேதுரு சொல்லும் பொழுது, மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்காக நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி 2:38 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வரம் ஏன் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், ஒன்று, நாம் ஆவியானவரை பெற்றுக்கிறோம் என்பதை அதை அடையாளப்படுத்துகிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்யும்போது ஒரு சுத்திகரிப்பு நமக்குள்ளாக உண்டாகிறது. அந்த சுத்திகரிப்பு அனல் மூட்டி எழுப்பப்படுகிற ஒரு அனுபவம் என்று நாம் சொல்லுகிறோம். அனல் மூட்டி எழுப்பப்படும் பொழுது கிறிஸ்துவை ருசிக்கிற நாம் சும்மா இருக்க முடியாது. அந்த வரங்களை நாம் என்ன பண்ணுவோம், செயலாற்றுவோம். ஒருவேளை அது பிரசங்கிக்கிற வரமாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வரமாக இருக்கலாம், வேத பாடத்தை அதாவது வசனத்தை வியாக்கியானம் பண்ணி அதற்கான விளக்கத்தை கொடுக்கிற வரமாக இருக்கலாம், பாடல் பாடக்கூடிய வரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த வரங்களை நாம் செயலாற்றும் பொழுது முதலாவதாக நாம் ஸ்திரப்படுகிறோம். அதை பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்வார். அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் கவனிச்சிங்கனாவே அதில் சொல்வார், 10வது வசனம், நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக சில ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி வருகிறேன் என்று சொல்வார். அப்போனா இவங்க போய் யார் மேலெல்லாம் தலையில் கை வச்சு ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேலே கரங்களை வச்சு ஜபிச்சார்களோ அவங்க மேலெல்லாம் ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுதெல்லாம் அவங்க எதை பெற்றுக்கொண்டாங்க, வரங்களை பெற்றுக்கொண்டாங்க. அப்போது இந்த வரம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, நிறைய பேர் இன்றைக்கி என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஊழியக்காரங்களும் சரி சபை விசுவாசிங்களும், இந்த வரத்தை வச்சு நான் சபையை ஸ்திரப்படுத்துகிறேன்னு சொல்லுவாங்க. இல்லை, ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால் நாம் முதலாவதாக என்ன பண்ணுறோம், ஸ்திரப்படுறோம். பிற்பாடு அது சபைக்கு பிரயோஜனமாகவும் பக்தி விருத்தி உண்டாகிறதுக்கு ஏதுவாக அந்த வரம் சபையிலே பிரயோஜனப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இது இட்ஸ் டூ வே. ஃபஸ்ட்டு பர்சனலாக நம்ம வி கெட் எடிஃபைட், அடுத்து அந்த வரத்தை செயலாற்றும் பொழுது சபை சீர்பொருந்துகிறதுக்கு ஏதுவாக அது செயலாற்றப்படுகிறது. நிச்சயமாக பாஸ்டர். அப்படின்னா அந்த வரமானது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது சபைக்கும் பிரயோஜனமற்றதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் ஜோஷுவா, இப்போது சீஷர்களையும் ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பினதை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். நீங்கள் உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொல்லி மார்க் சுவிசேஷ புத்தகத்தில் நான் வாசிக்கிறோம். இப்போது இதை சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பின உடனேயே இந்த பணியை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆயத்தமாக சீஷர்கள் இருந்தார்களா? இந்த அனுபவத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலுமே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தோடு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தோடு முடிவடைகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் எங்கு பார்க்கலாம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக காத்திருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. சொன்ன உடனேயே அவங்க போயிட்டாங்களா, அவங்க ஆயத்தமாக இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க ஆவிக்குரிய வரத்திற்காக காத்திருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு ஊழியத்திற்கும் ஆவிக்குரிய வரங்கள் அவசியமானதாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவங்க தயாராக இருந்தார்களா அப்படின்னு சொன்னால் இல்லை. அவங்க மேலறையிலே ஜெபித்து அந்த பெந்தேகோஸ்தே எனும் நாள் வரும் மட்டும் அவர்கள் காத்திருந்தார்கள். அங்கு ஆவியின் வரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகே அவர்கள் ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை நிறைவேற்றும்படியாக ஊழியங்களை செய்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆவியின் வல்லமை மிகவும் மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போது
கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் ஊழியம் செய்திருக்கிறார், சீஷர்களும் செய்திருக்கிறாங்க, இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்களும் ஊழியம் செய்கிறார்கள். இப்போ கிறிஸ்து அவர் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றிருந்தாரா? ஆமாம், ஏன்னா அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது அடையாளமாக யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் காமிச்சது என்ன அப்படின்னா, யோவான் ஸ்நானகனுக்கு யார் அந்த மேசியா அல்லது ஆட்டுக்குட்டியானவர் என்பது அவருக்கு தெரியாது. அவர் போய் அதனால தான் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே வராரு. அவர் வரும்போதே அந்த பரிசுத்த தன்மையை யார் உணர்றா? யோவான் உணர்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நான் உம்மால ஞானஸ்தானம் எடுக்க இருக்க நீர் எப்படி என் கையில் நீர் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லா நீதிகளையும் நான் நிறைவேற்றுகிறதுக்கு ஏற்றதாக இருக்கிறதே என்று சொன்ன பொழுது ஞானஸ்தானத்தை அவர் கொடுக்கிறாரு. கொடுத்த பொழுது அவர் கண்ணார பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல இதோ கிறிஸ்துவின் மேல் இறங்கினது மாத்திரமில்லாமல் அங்கு பிதாவாகிய தேவனுடைய சத்தம் உண்டானது. இதோ என் நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான சத்தம். அந்த சத்தம் இதோ ஆண்டவர் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. இவர் நேசகுமாரர், தேவனுக்கு பிரியமான குமாரர் என்பதை அங்கு காண்பிக்கிறார். இதை அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்தில் 38வது வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும், இந்த பதத்தையும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரா அது ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையை நீங்கள் எடுத்து படிக்கும்பொழுது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அப்படின்னா, ஆவியானவர் வராரு, அவர் தேவ பலத்தோடு வருகிறார். நம்ம அதுக்குன்னு வல்லமை தான் ஆவியானவர்னு சொல்லக்கூடாது. ஆவியானவர் என்பது ஒரு நபரை குறிக்கிறது. ஆழ்த்தத்துவத்திலே தேவத்துவத்திலே 3வது நபர் என்று பார்க்கிறோம். அவர் இறங்கின நிமித்தமாய் அங்கே பாருங்கள், அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் என்ன பண்ணார்? சுற்றி தெரிந்தார். இப்போ இந்த அபிஷேகம் அவர் மேல் நிலைத்திருந்ததுனால அவர் நன்மை செய்கிறவராயும் மேன்மையானதை செய்தார். மேசியா என்றாலே என்ன அர்த்தம் தான்? தி அனாயிண்டட் ஒன் ஆஃப் காட் என்று அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து மெய்யாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அதனால் அவர் வரங்களை பெற்றார், அந்த வரங்களை செயலாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஒரு ஊழியத்தை செய்வதற்கு உண்மையான அபிஷேகம் அவசியம் என்பதை நாம் வருகிறோம். மீண்டும் பேசுவோம் பாஷா, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சியை தொடர்கிறது, காத்திருக்கு. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் ஜாஷ்வா, ஆவிக்குரிய வரங்களை பற்றி படித்து கொண்டிருக்கிறோம். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரங்களின் அவசியத்தை குறித்து சீஷர்களுக்கு போதித்திருக்கிறாரா? நிச்சயமாக போதித்திருக்கிறார். அவருடைய மரணத்திற்கு முன்பதாக அவருடைய கடைசி ஒரு பிரசங்கமானது மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும் 25ஆம் அதிகாரத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அந்த பிரசங்கத்திலே அவர் கடைசி கால சம்பவங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அதற்காக ஆயத்தப்படும்படியான ஊமைகளை கூறுவதை நாம் வாசிக்கிறோம். அதில் குறிப்பாக மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே இந்த தாளந்துகளை குறித்ததான ஊமையை ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதில் தூர தேசத்துக்கு பிரயாணப்படக்கூடிய எஜமானையும் எஜமான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்து சென்ற தாளந்துகளையும் குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இங்கு தூர தேசத்திற்கு செல்லக்கூடிய எஜமானாக இயேசு கிறிஸ்துவையும் அவரால் கிடைக்கக்கூடிய ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஊழியக்காரர்களாக அவர்களுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சீஷர்களாக மாறுகிற யாவரையும் குறிக்கக்கூடியதாக அந்த ஊமை காணப்படுகிறது. ஆண்டவர் தாளந்துகளை கொடுக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அந்த தாளந்துகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா என்பதை எதிர்பார்க்கிறார். இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாகத்தான் அந்த ஊமையை ஆண்டவர் பேசினார். 3 ஊழியக்காரங்களை குறித்து அந்த ஊமையில் நம்ம பார்ப்போம். அந்த 3 ஊழியக்காரங்களிலும் ஒரு ஊழியக்காரன் அந்த தாளந்தை பயன்படுத்தாமல் வைத்திருந்தான் என்பதை ஆண்டவர் போதிக்கிறார். நிறைய நேரங்களிலே கொடுத்ததை அப்படியே திருப்பி கொடுப்பது நம்முடைய பார்வைக்கு நலமானதாக தெரியலாம். ஆண்டவர் அதை பயன்படுத்தாததை குறித்து கடினமான வார்த்தைகளை எஜமான் பேசினதாகவும் அந்த ஊழியக்காரனை பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரன் என்று அழைத்ததாகவும் ஆண்டவர் கூறுகிறார். இதை கேட்ட சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் ஆண்டவர் இந்த ஆவியின் வரங்களை நாம் எவ்வளவு தூரம் பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் என்ற ஒரு செய்தியை நாம் இந்த ஊமையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பரமேறி செல்வதற்கு முன்பாகவே சீஷர்களுக்கும் இதை வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருப்பதன் மூலமாக நமக்கும் தெளிவான ஒரு செய்தியை சொல்லுகிறார். வரங்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தி இதன் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். நிச்சயமாக பாஸ்டர், மிக்க நன்றி. பாஸ்டர் சார்ல்ஸ்,
இப்போது ஜாஷுவா சொன்னது போல வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த ஓமானம் மூலமாக வெவ்வேறு வரங்களை வெவ்வேறு மனிதர்களுக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு 5, ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 1. ஏன் ஆண்டவர் வெவ்வேறு வரங்களை வெவ்வேறு மனிதர்களுக்கு அப்படி பகிர்ந்து கொடுக்கிறார்? இப்போ திருச்சபை என்று நாம் எடுத்துக்கொள்வோமே என்றால் திருச்சபையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. இதை வந்து அழகா அடையாளப்படுத்தி காமிப்பார். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அடையாளப்படுத்தி காண்பிப்பார். எப்படின்னா அவயங்கள் சரீரத்தில் வந்து எல்லாமே கண்ணா, எல்லாமே மூக்கா, எல்லாமே வாயா, எல்லாமே கையா, எல்லாமே காலா அப்படின்னா இல்லை. இந்த சரீரம் செயல்பட வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்று அவயங்களாக. அப்போ இந்த அவயங்களை ஆவிக்குரிய வரத்திற்கு பவுல் ஒப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, ஆவியானவர் தம்முடைய சித்தத்தின்படியே இந்த வரத்தை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் என்ன பண்றாரு, பகிர்ந்து கொடுக்கிறார் என்பதை அவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தில் சொல்றார். ஒருவேளை நம்ம விருப்பப்பட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே இந்த வரத்தை எனக்கு தாங்க அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த இதை தீர்மானிக்கிறது யார் கையில தான் இருக்கு? தேவனுடைய, ஆவியானவர் கையில் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படியே இந்த வரங்களை அவர் பகிர்ந்து அளிக்கிறார். அதை குறிப்பாக நீங்கள் வந்து எபேசுக்கு எழுதும்பொழுது அதை சொல்வார் பாருங்க 4ஆம் அதிகாரத்தில். அதில் வந்து கிறிஸ்து 7வது வசனம், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மிலே அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது, அதனாலே அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறாரே. முன்பு பாவத்திற்கு அடிமையாக சிறைப்பட்டிருந்த நம்மை விடுவித்து நீதிக்கு நம்மளை என்ன பண்ணிட்டார்? ஞானஸ்தானத்தின் மூலமாக ஆண்டவருக்கு நம்மை அடிமையாக்கினதினால் நம்மேல் வரங்கள் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த வரங்களை ஆண்டவர் அவருடைய கிருபையின் அளவின்படியே யாருக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கிறார். ஏன்னா எல்லாரும் இந்த ஊழியத்தில் ஈடுபட வேண்டும், எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிறார் தேவன் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். நிச்சயமா பாஸ்டர். அதாவது ஊழியத்திற்கு தேவனுடைய வரம் அவசியம். அதே வேளையில் அந்த வரம் அவருடைய ஊழியத்திற்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். பாஸ்டர் சங்கர், இந்த ஆவிக்குரிய வரங்களுடைய நோக்கம் தான் என்ன? போதகர் அவர்கள் இந்த ஆவியின் வரங்களை குறித்த அறிமுகத்திலேயே சொல்லியிருந்தார். 2 விதமான காரியங்களை சொல்லியிருந்தார். அந்த 2 விதமான காரியங்களையும் வசனத்தின் மூலமாக நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நான் ஆவியின் வரத்தின் மூலமாக ஸ்திரப்பட வேண்டும். ரோமர் புஸ்தகத்தில் பாஸ்டர் அவங்க வாசித்தாங்க. இந்த வசனமும் அதை தான் சொல்லுகிறது. நான் கொடுக்கப்படக்கூடிய ஆவியின் வரத்தின் மூலமாக நான் ஸ்திரப்பட வேண்டும், நான் பக்தி விருத்திக்கு ஏதுவான வளர்ச்சி அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல, எபேசியர் புஸ்தகத்திலும் 4ஆம் அதிகாரத்திலும் ஆவியின் வரங்களை குறித்து பேசக்கூடிய பகுதி தான் இங்கு வாசிக்கும் பொழுது இங்கு தனிநபர்களையும் குறிப்பிடுகிறது, சபையையும் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். 11வது வசனம் சொல்கிறது, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ நம்முடைய பக்தி விருத்திக்கும் சபையினுடைய பக்தி விருத்திக்கும் என்ன ஒரே வார்த்தையில் சொல்லணும்னு சொன்னால், தேவன் கொடுத்த ஊழிய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்மை அவருடைய ஜனமாக தெரிந்து கொண்டார். நம்மை அவருக்கு முன்பாக பரிசுத்த ஜாதியாக நிறுத்த அவர் விரும்புகிறார். அதையும் சபையானது கரையில்லாததாக இருக்க வேண்டும், பக்தி விருத்திக்கு ஏதுவான வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஆவியின் வரங்களை கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நிச்சயமா. அதாவது தேவனை இந்த உலகம் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஆண்டவர் அவருடைய ஆவியின் வரங்களை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது இந்த ஆவிக்குரிய வரங்கள் ஆதி சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த கொரிந்து சபையில் ஒரு சிறு சலசலப்பு வருகிறதை பார்க்கிறோம் பாஸ்டர் சார்ல்ஸ். அந்த சலசலப்புக்கான காரணம் என்னென்னா, எந்த வரம் பிரதானமானது அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழும்புகிறது. இந்த வரங்களின் விதங்களில் தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இதில் யாரும் தனிப்பட்ட முறையிலே தனக்குண்டான வரத்தை குறித்து மேன்மையாக எண்ணுகிறதற்கு இடம் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து இருக்கிற இடத்துல தாழ்மை இருக்கும். இங்கே 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லும்போது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்களே. இப்போ கிறிஸ்து வரப்போறாரு, அவருடைய வருகைக்கு முன்பாக இந்த வரங்களை பெற்று நாம் செயலாற்ற வேண்டும்.
அதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கும் திட்டம். ஆனால் இதில் வந்து நிறைய நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வரம் கொடுக்கப்பட்டதினால் நான் முற்றிலும் தேறிவிட்டேன் என்பது அர்த்தமே கிடையாது. அதுக்கு உதாரணம் வந்து இந்த கொருந்து பட்டணம் தான். இந்த கொருந்து பட்டணத்திற்கு ஆண்டவர் ஏராளமான வரங்களை ஊற்றியிருந்தார். எல்லாரும் தன்னுடைய சுய பெருமைக்காக அதை பயன்படுத்தினார்கள். என்னுடைய பேக்ரவுண்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, பொதுவாகவே இந்த கொருந்து பட்டணத்தில் ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க எல்லாம் இந்த அஞ்ஞான மார்க்கத்தில் பூசாரிகளை போல இருந்தவங்க. அங்கெல்லாம் பூசாரி தான் வந்து சாமியார் தான் வந்து முக்கியமான ஆள். அதுபோல் இவங்க சபைக்குள்ளே வந்துட்டு தன்னை முக்கியப்படுத்த ஆரம்பித்தார்களே ஒழிய கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவில்லை. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் செயலாற்றப்படுகிற எந்த வரத்தையும் ஆவியானவர் செயலாற்றவில்லை. அதை சத்ரு என்ன பண்ணுறான்? தவறாக பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் சத்ருவுக்கு இடம் கொடுத்துருக்கிறீங்க. அதனால் உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வரங்களை தேவனுடைய மகிமைக்காக செயல்படுத்துங்கள். அதனால தான் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவே செய்யுங்கள் என்று சொல்லி பின்னாடி 10ஆம் அதிகாரத்தில் இதே 1 கொரிந்தியரில் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா விஷயத்தையும் அவங்க சுயபெருமைக்காக செஞ்சாங்க. சுயபெருமைக்காக செய்கிறவன் ஒருபோதும் ஸ்திரப்படவே முடியாது. அவன் முன்பு இருந்ததை விட அவன் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மோசமாக தான் போகுமே தவிர அவன் தேர முடியாது. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள பெருமை இருக்கிறது. இந்த வரத்தை வைத்து நான் பெரியவன் நீ சிறியவன் என்று சொல்லுகிற விவாதத்தை அவர்கள் சபையிலே உண்டு பண்ணுகிறார்கள். நன்றி பாஸ்டர். மீண்டும் பேசுவோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியை தொடர இருக்கிறது. காத்திருங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக நிகழ்ச்சி தொடர்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளாக போகலாம். பாஸ்டர் ஜாஷ்வா, ஆவிக்குரிய வரங்களை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இப்போது மேன்மையாக கருதப்படாத ஆவியின் வரங்களை குறைவாக மதிப்பிடுவதன் ஆபத்து என்னென்ன? நிச்சயமாகவே இது சபையில் மிகுந்த ஆபத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்று. சபையில் வந்துட்டு இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இதில் சரீரத்தின் அவயவங்களை குறித்ததான ஒரு ஓமானத்தை பவுலார் சொல்லியிருப்பார். எல்லா அவயவங்களும் ஒரே அவயவம் கிடையாது. ஒவ்வொரு அவயவமும் அதனதின் தேவைக்காக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது போல கொடுக்கப்பட்ட ஆவியின் வரமும் அவனவனுடைய தேவைக்கேற்றார் போல ஆவியானவர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அதை முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செலெக்ஷன் அல்ல, ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரால் கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது நன்மையான ஈவு என்றும் பூரணமான வரம் என்றும் நாம் யாக்கோபு புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது இது சிறிய வரம், இது பெரிய வரம் என்று சொல்லுவதே நாம் தவறு செய்கிறோம் என்று தான் நினைக்கிறேன். எல்லாம் ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆனால் ஆவியானவர் ஒருவரே என்று வேதம் சொல்கிறது. இந்த பாடத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இந்த அவயவத்தை குறித்ததான ஒரு ஓமையை நம்ம வாசிக்கிறோம். அதில் வாசிக்கும் பொழுது 25வது வசனம் சொல்கிறது, சரீரத்திலே பிரிவினையுண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாயிருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஸோ எந்த ஒரு வரத்தை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோமோ அப்பொழுது நாம் என்ன தவறு செய்கிறோம் என்றால் தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக செயல்படுகிறோம். நிறைய நேரங்களிலே ஆவியின் வரங்கள் என்றால் போதிக்கிற வரத்தை நாம் நினைத்து பார்ப்போம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை நினைத்து பார்ப்போம், அல்லது பற்பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் செய்தலை நினைத்து பார்ப்போம். ஆனால் லிஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய ஆவியின் வரங்களை நம்ம பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு உதாரணமாக 1 பேதுரு புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாக சொல்லும். 1 பேதுரு 4:9, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள். இந்த உபசரிப்பு என்பது ஒரு ஆவியின் வரம். நிறைய நேரத்தில் இது ஒரு வரமாக நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஒரு சர்ச்சில் வெல்கம் பண்ணுறதா இருக்கட்டும், புதுசாக வந்திருக்கிறவங்கள உபசரிப்பதாக இருக்கட்டும், இதை எல்லாவற்றையும் நம்ம அலட்சியம் செய்வது நிமித்தமாகத்தான் சபையில் புதிய அங்கத்தினர்கள் சேராமல் போகிறார்கள். சபை வளராமல் இருப்பதற்கு பெரிய வரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது காரணம் அல்ல, நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய சிறிய வரங்களை பயன்படுத்தாமல் இருப்பது தான். என்ன ஆபத்து இருக்குன்னா, இந்த மாதிரியான வரங்களை நாம் சிறிய வரம் என்று நினைப்பதனாலே அதை பயன்படுத்த தவறுகிறோம். அதை பயன்படுத்த தவறும் பொழுது நாமும் ஸ்திரப்படுவது கிடையாது, சபையும் ஸ்திரப்படுத்தப்படாமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது குறைவாக மதிப்பிட்டாலோ அல்லது சில வரங்களை கண்டுகொள்ளாமல் போவதோ அது தேவனுடைய திட்டத்திற்கு ஒரு தடைக்கல்லை உருவாக்குறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நன்றி பாஸ்டர். பாஸ்டர் சார்ல்ஸ், இப்போ இந்த வரங்களை
நாம் பயன்படுத்துவது எங்கனா? இதை வந்து ரொம்ப ஞானமாக பயன்படுத்தணும். ஏன் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் வரங்களை ஊற்றுறாரு. அதை இங்கே சொல்லும்பொழுது ரோமர் 11ஆம் அதிகாரம் அதில் குறிப்பாக 29வது வசனத்தில் சொல்லும்பொழுது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே அப்படின்றார். அப்போ ஒன்ஸ் ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைச்சிட்டாருன்னா அந்த அழைப்பு வந்து ஃபார் எவர் தான். ஆனால் அவன் தான் அதை புறக்கணிச்சிட்டு போனால், மறுதளிச்சிட்டு போனால் அதை அதுக்குரிய பலனை அவன் அனுபவிப்பான். ஆண்டவர் ஒருவனை அழைச்சிட்டா அந்த அழைப்பு வந்து உறுதியானது. ஆண்டவர் வந்து சந்தேகப்பட்டெல்லாம் யாரையும் அழைக்கிறது இல்லை, எல்லாரையும் அழைக்கிறார். அதே போல் இங்கே சொல்லும்பொழுது அதை வெறும் வரம் என்று சொல்லாமல் கிருபை வரம் என்று சொல்லுகிறார். அப்போ இது கிருபை வரம்னா நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தகுதி இல்லாதனால தான் நம்ம என்னவே எடுத்தோம், ஞானஸ்தானமே எடுத்தோம். அப்போ ஞானஸ்தானத்தை எடுத்த நம்மளை ஆண்டவர் அங்கீகரித்து நமக்கும் என்ன கொடுத்துருக்கிறாரு? வரங்களை கொடுத்துருக்கிறாரு. அப்போது நம்மை குறித்து மேன்மையாக எண்ணாதபடிக்கு, ஒருவனும் தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு, அடுத்த சாப்டரில் அதனுடைய ஆலோசனையை சொல்வார். அப்படியே நீங்கள் வாங்க 12ஆம் அதிகாரம் வாங்க. இப்போ இங்கே கீழே 3வது வசனத்தில் சொல்கிறாரு பாருங்கள், அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் இருக்க கடவன். இங்கே பிரச்சனையே என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன நினச்சிடுறோம், அவரை விட நான் வந்து பெரியவர், நான் ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு மேன்மையும் கிடையாது. அதனால இந்த மேன்மை தேவன் கொடுத்த மேன்மை. அது வந்து குணமாக்கும் வரமாக இருந்தாலும் பிரசங்கிக்கிற வரமாக இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அது சரி சமானமானவை. இந்த வரம் எப்படி பிரயோஜனமாக இருக்கிறதோ அதே போல் அந்த வரமும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆனால் சுயபெருமைக்காக செய்தவர்கள் தான் கிறிஸ்து 2வது விசை வரும்பொழுது தேவன் அவர்களை பார்த்து உங்களை ஒரு காலமும் அறியேன் என்று சொல்லுகிறார். மத்திய 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை விரட்டினோமே, உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே, பல பாஷைகளை பேசணுமோ, இப்படி எல்லா தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா எல்லாம் சொல்லும்போது அந்த ஆண்டவர் சொல்றாரு, உங்களை ஒரு காலமும் அறியேன். ஏன் அப்படின்னா, கிறிஸ்து அங்கு கிரியை செய்யறதற்கு இவங்க இடம் கொடுத்திருப்பாங்கன்னா தாழ்மையை கற்றுக் கொடுத்திருப்பாரு, அந்த வரத்தை தாழ்மையாக செயலாற்றி இருப்பார் கிறிஸ்து. ஆனால் இவங்க கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்காமல் கொரிந்து பட்டணத்தாரை போல சுய பெருமையோடு அதை செயலாற்றும் பொழுது கிறிஸ்து வரும் நாளிலே அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதனால் ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறதுனால ஒரு மனுஷன் மேன்மையானவன் அல்ல, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தகுதியில்லாதவர்களுக்கு அந்த வரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக பாஸ்டர், இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றதற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, ஆவியின் வரங்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக அவர் அருளியிருக்கிறார். அது விசுவாசமாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் இலவசமாக கொடுக்கிறார். ஆனால் எல்லோரிடத்திலும் ஒரே ஆவியின் வரம் இருப்பதில்லை. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமாக அவனவனுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்க விதத்தில் அவனவன் சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும் வகையில், சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும் வகையில், தேவனுடைய திட்டத்தை செயலாற்றும் வகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா? சிந்தியுங்கள், தொடர்ந்து சத்தியத்தை படியுங்கள். அந்த சத்தியங்களை படிக்க ஹோப் டிவியில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.